தி பிகெஸ்ட் ரைவல்ரி இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. இதை எல் கிளாசிக்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரெண்டு டீம் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ண அவங்களோட ஒரு குறிக்கோளாக வச்சிருப்பாங்க. எஸ், நான் மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை பற்றி தான் பேசுகிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இந்த பர்டிகுலர் எல் கிளாசிக்கோவில் யார் ஜெயிப்பா அப்படின்றது தான் இந்த ப்ரிவியூ வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரெண்டு டீமுமே ப்ரீவியஸாக ஆன மேட்சஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்லி பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ப்ரீவியஸ் கேமை பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக ஆடினாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு 5 விக்கெட் கால் எடுத்தார். அதன் காரணத்தில் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் பார் ஸ்கோரான 196 தான் அடித்தாங்க. அதை 15 ஓவர்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி சேஸ் டவுன் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன் ரொம்பவே நல்லா ஆடினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். சிஎஸ்கேவோட ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக ஆடினாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால பார்த்தீங்கன்னா 30 ஆட் ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி பேட்டிங்கில் அடிக்க முடிஞ்சது. அண்ட் சேஸில் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே மற்றும் ருத்ராஜ் கைப்டத்தோட ஒரு எக்ஸலண்டான நாக் காரணத்தினால பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி ரொம்பவே ஈஸியாக ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த பர்டிகுலர் எல் கிளாசிக்கோ மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற வாங்கடேஷ் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் சீசனில் வாங்கடேஷ் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பிச்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா 220 அப்படின்றது ஒரு வின்னிங் ஸ்கோராகவே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அண்ட் டாஸ் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா டியூ பார்த்தீங்கன்னா வர காரணத்தினால பேட்டிங்க்கு இன்னுமே ஈஸியாக அமையும் அப்படின்ற காரணத்தினால டாஸ் வின் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீம்ல எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்லி பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபார்மில் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் திலக் வர்மா பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபார்மில் இருக்காரு. டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபார்மில் இருக்காரு. ரொமாரியோ ஷெஃபர்ட் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வராரு. அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு கடப்பார பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ நம்ம சிஎஸ்கே அணியோட பேட்டிங் யூனிட்டை கம்பேர் பண்ணோம்னா சிஎஸ்கே அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைத்வத் திரும்பியும் ஃபார்மில் வந்திருக்காரு. ரச்சின் ரவீந்திரா போன சில மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் துபே மேட்ச் அண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அஜிங்கியா ரஹானே பார்த்தீங்கன்னா எவர் கன்சிஸ்டன்ட் பிளேயராக இருக்காரு. டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர்கிட்டேருந்து ஒரு பெரிய நாக் வரல. சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங்காக ஆடுறாரு. ரவீந்திர ஜடேஜாக்கும் பேட்டில் நல்ல பால் படலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். அதனால பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் ரெண்டு டீமும் கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பவுலிங் லைனப் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பவுலிங் போட்டுட்டு வராரு. கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக. பட் அதர் தென் பும்ரா பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னதான் ஜெரல் கோச்சே டெல்லி கேபிட்டல்ஸ் எதிரான மேட்ச்சில் ஒரு 4 விக்கெட் கால் எடுத்திருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு. ஆகாஷ் மதுவாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் செய்யப்பட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. சிவம் துபேக்கு எதிராக ஸ்ரேயஸ் கோபால் என்ன மாதிரியான பவுலிங் போட போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. ஏன்னா சிவம் துபே ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஒரு ஹார்ட் ஹிட்டராகவே பார்த்தீங்கன்னா திகழ்ந்திருக்காரு. அதனால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ பார் பவுலிங் லைனப் தான் இருக்கு. நம்ம சிஎஸ்கே அணியை கம்பேர் பண்ணோம்னா சிஎஸ்கே அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பவுலிங் லைனப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். இப் சப்போஸ் பத்திரானா டீமுக்குள்ள வந்தால் பத்திரானா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாராகவே திகழ போறாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஷர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பவுலிங் போட்டார் போன மேட்ச்சில். துஷார் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்காரு. நம்ம ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபார்மில் இருக்காரு. தீக்ஷனாவும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக பவுலிங் போட்டுட்டு வராரு. அதன் காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலிங் எட்ஜ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு தான் கொடுத்தாகணும். ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. பட் சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்திரானா ஃபிட்டாக இருந்தால் தீக்ஷனாக்கு பதிலாக அவர் ஆடுவார் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 51% சான்ஸும் மும்பை இந்தியன்ஸ்க்கு 49% சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ காய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸோட ஃபோர்ட்ரஸான வாங்கடேல போய் ஒரு ஹிஸ்டாரிக் வெற்றி பெறுவாங்களா, இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.
அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.